வணக்கம் மக்களே, நான் சுஜா. இன்னைக்கு வெண்டைக்காய் காரக்குழம்பு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்ப சுவையாக இருக்குங்க இந்த வெண்டைக்காய் காரக்குழம்பு. ரொம்ப சிம்பிளாகவும் செஞ்சு முடிச்சிடலாங்க. இதில் நிறைய வெண்டைக்காய் சேர்த்துக்கிட்டோம்னா வேறு டிஷ் கூட தேவையில்லை. நம்ம இந்த வெண்டைக்காயை போட்டு சாப்பிட்றலாம். ஒரு அப்பளம் இருந்தால் போதுங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த குழம்பு. இதுக்கு என்னெல்லாம் தேவைங்கிறத பார்க்கலாம். 200 கிராம் வெண்டைக்காய் எடுத்துக்கோங்க. 2 தக்காளி எடுத்துக்கோங்க. புளி எடுத்துக்கோங்க. ஒரு முழு பூண்டு எடுத்துக்கோங்க. 15 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி, 3 ஸ்பூன் மிளகாய்த்தூள், உப்பு, எண்ணெய், கடுகு, உளுத்தம் பருப்பு, வெந்தயம், சீரகம் எடுத்துக்கோங்க. புளியை முதல்ல ஊற வச்சுக்கோங்க. காயெல்லாம் கட் பண்ணிக்கலாம் வாங்க. வெண்டைக்காய் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. மிச்சது எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. புளியை கரைச்சிட்டு அதில் தக்காளி, மிளகாய்த்தூள், கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு நல்லா கை வச்சு கரைச்சிங்க. உப்பும் தேவையானதை போட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. வாங்க இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சப்புறம் வெந்தயம் போட்டுக்கோங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சம் நேரம் பொரியட்டும். சீரகமும் போட்டு நல்லா பொரிஞ்சு வந்தப்புறம் பூண்டு, சின்ன வெங்காயம் அதை 2ஆக கட் பண்ணி போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்குங்க. இப்போ இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கான உப்பையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் வதங்கின அப்புறம் நம்ம வெட்டி வச்ச வெண்டைக்காயும் இதில் போட்டு கிளறணும். அதுக்கான உப்பையும் இதில் போட்டு கிளறிடுங்க. இப்போ வெண்டைக்காய் போட்டு நல்லா கிளறி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் வதங்கினா போதும், ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு வதங்கின அப்புறம் கரைச்சி வச்ச குழம்ப இதில் ஊற்றிடுங்க. இப்போ நல்லா குழம்பு கொதிக்கிற வரைக்கும் தட்டு போட்டு மூடி வெயிட் பண்ணுவோம். ஒரு 20 நிமிஷமாவது நல்லா கொதித்து வரணுங்க. கொஞ்சம் நல்லா வற்றி வரட்டும். மூடி வச்சுருவோம். ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்திங்கன்னா நல்லா குழம்பு கொதித்து நல்லா சுண்டி வரணுங்க. குழம்பு இன்னும் கொஞ்சம் கொதிக்கட்டும். நல்லா வெண்டைக்காயெலாம் வெந்துருச்சான்னு பாருங்கள். உப்புலாம் இப்போவே டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கங்க. தேவையான அளவு உப்பையும் போட்டு நல்லா கிளறி கொடுத்து கொஞ்சம் கொதிக்க விடுங்க. இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சுங்க. இதில் கொத்தமல்லி தழை தூவி இறக்குனா சுவையான வெண்டைக்காய் காரக்குழம்பு ரெடிங்க. சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. சாதத்தில் நிறைய வெண்டைக்காயோடு போட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இதுக்கு ஒரு அப்பளம் வச்சுட்டு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். நல்லா பிசைஞ்சு வெண்டைக்காயோடு எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.